ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் செய்ய போகிறது சிக்கன் தம் பிரியாணி. இது ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி. இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கேஜி சிக்கன் பிரியாணிக்கு 1 கேஜி சிக்கன் எடுத்துக்கோங்க, 1 கேஜி ரைஸ் எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து யூனிட்டி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 400 கிராம் வெங்காயம் எடுத்துக்கோங்க, 400 கிராம் தக்காளி எடுத்துக்கோங்க, 6 பச்சை மிளகா, 1 கிராம் லவங்கம், 1 கிராம் பட்டை, 1 கிராம் ஏலக்காய், 150 கிராம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கோங்க, 200 கிராம் வந்து தயிர் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் ஆயில் போட்டுக்கலாம். கூடவே லவங்கம், பட்டை, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. சைட் பை சைடு ரைஸ் பாயில் பண்ணுறதுக்காக ஒரு வெசலில் 3 லிட்டர் தண்ணி போட்டுட்டு உப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெங்காயம் வதக்குற வரைக்கும் அந்த வாட்டர் கூட பாயில் ஆகிடணும். பாருங்கள், வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுறேன். இது வந்து 150 கிராம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. நான் வந்து இங்கே தக்காளி வந்து கொஞ்சம் அரைச்சி போட்டுக்கிறேன். 400 கிராம் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு பிடி தூக்கலாக இருக்கணும் உப்பு. மிளகாத்தூள், உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தக்காளி அரைச்சி போட்டதுனால சீக்கிரமாக கிரேவி ஆகிடும். இது ஈஸியாக பண்ணிடலாம். 40 மினிட்ஸில் தம் பிரியாணி ரெடி ஆகிடும். சிக்கன் போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 6 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை வந்து ரொம்ப வேக வைக்காதீங்க, அது ரஃப்பாக ஆகிடும். அது ஜூஸியாக இருக்காது, சாஃப்டாக இருக்காது. ஸோ இப்போது 200 கிராம் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ மூடி வச்சிடலாம், கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போது வாட்டர் பாயில் ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரைஸ் கூட போட்டுடலாம். இந்த மாதிரி டைமில் ரைஸ் போட்டுடணும். நான் 1 கேஜி ரைஸ் போடுறேன். நான் வந்து 90% குக் பண்ணிடுவேன் ரைஸை. பாருங்கள், குக் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. பாருங்கள், நல்லா ரைஸ் வெந்துடுச்சு. இப்போது கிரேவிக்குள்ளே அந்த ரைஸை போட்டுடலாம். நான் கொஞ்சம் கலர் பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் தேவை இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா இல்லை. பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ தம்முக்காக வைக்கிறேன். ஹெவி பேன் ஏதாவது இருந்தால் நீங்கள் வேஸ்ட்டான ஹெவி பேன் வச்சு கீழே தம் வச்சுக்கோங்க. தம் ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பிரியாணி. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ், நான் 20 மினிட்ஸ்க்காக தம்மில் வைப்பேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து திருப்பி தம் வைப்பேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வந்திருக்கு ரைஸு.
உடையாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், ஒரு ரைஸ் கூட உடையல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ கலர்ஃபுல்லான பிரியாணி ரெடியாக இருக்குது பாருங்கள். தம் பிரியாணி கூட ரைத்தாவோட சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.